வந்துட்டு இன்னைக்கு போதைப் பொருள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது திருப்பூர்ல. இருந்தாலும் கமிஷனர் அவர்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி மறுபடியும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம போதைப் பொருள் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று வலியுறுத்தினேன். மேலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாநகராட்சியில மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எல்லா அதிகாரிகளை வரவழைச்சு திருப்பூர்ல இருக்கிற அடிப்படை பிரச்சனைகள், மாநகராட்சி கமிஷனர் எல்லாருமே இருந்தாங்க. திருப்பூர்ல மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் என்னன்னு பார்த்து சாக்கடை வசதி, தெருவிளக்கு, குடிநீர் வசதி, குடிநீர் எல்லாம் 3 நாளைக்கு ஒன்று வர மாதிரி வலியுறுத்தி இருக்கிறேன். அதுபோக தெருவிளக்கு எரியாத மக்களை உடனடியாக ரெடி பண்ணணும், போர்க்கால அடிப்படையில் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். மக்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களின் வழிகாட்டுதன்படியும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆனந்தன் அவர்கள் வழிகாட்டுதன்படியும் இதை செய்து வந்திருக்கிறோம். இனி திருப்பூர்ல எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி பொதுமக்களோட அடிப்படை தேவைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருப்பூர் தெற்கு தொகுதியில 21 வார்டுலையும் ஒவ்வொரு வார்டுலையும் இந்த மாதிரி குறைதீர்ப்பு பட்டியல் வைக்கிறோம். அந்த குறைதீர்ப்பு பட்டியல மக்கள் அவங்களோட குறைகளை அதுல போட்டாங்கன்னா உடனுக்குடன் அந்த அன்னைக்கு ஈவினிங்க அந்த குறைதீர்ப்பு பட்டியல என்ன இருக்குதோ அந்த குறைகளை படிச்சு உடனுக்குடன் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மக்கள் ஒவ்வொரு பக்கம் அரசு அலுவலகத்துக்கு வர வேண்டியதில்லை, நாங்களே நேரடியா அங்க போறோம். மக்களை தேடி அப்படின்னு நேரடியா போய் மக்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்து இன்னைக்கு வயசானவங்களும் எத்தனை பேர் இருப்பாங்க, வர முடியாது. அவங்களுக்காக இந்த ஏற்பாடு. பொதுமக்கள் எந்த குறைகளா இருந்தாலும் அந்த ஒவ்வொரு வார்டிலையும் இருக்கும். திருப்பூர் தெற்கு தொகுதியில ஒவ்வொரு வார்டிலையும் இந்த பட்டி இருக்கும். அங்க போட்டாங்க உடனுக்குடன் நிறைவேற்றி தரப்படும். ஏன்னா நாங்க தேர்தல் வாக்குறுதியில் பாத்தீங்கன்னா தளபதி விஜயண்ணன் அவர்கள், மாண்புமிகு விஜயண்ணன் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. திருப்பூர் தெற்கு தொகுதி மக்களுக்கு நான் ஒரு 16 வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அந்த முதல் வாக்குறுதியா இந்த குறைதீர்ப்பு பெட்டி வைக்கிறோம். மக்கள் இது என்ன குறையா இருந்தாலும் சொல்லலாம், அவங்களுக்கு உடனுக்குடன் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்டுல ஒரு 5 பக்கம் இந்த மாதிரி முக்கியமான இடத்துல ஒரு 5 பக்கம் வைப்பாங்க. மக்கள் போனாங்க அந்த அன்னைக்கு சாயங்காலமே இல்ல அடுத்த நாள் காலையிலயோ இந்த மாதிரி பாக்ஸ்ல அந்த வார்டு செயலாளர் மூலியமா பாக்ஸ் வைப்பாங்க. மக்கள் அந்த பெட்டியில போட்டாங்கன்னா அந்த அடுத்த நாள் காலையில எடுத்து பார்த்து அவங்க குறைகள் என்னன்னு பார்த்து உடனுக்குடன் நிறைவேற்றி தரப்படும். எல்லாருமே வர முடியாது, அவங்க இடத்துக்கே நம்ம போய் பார்த்தோம்னா அவங்க உடனுக்குடன் சரி செய்யலாம். மக்கள் எந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும். அதுக்காகத்தான் ஒரு நடவடிக்கை நாங்க முன்னாடி கொடுத்த வாக்குறுதி தான். வாக்குறுதி தெற்கு தொகுதி மக்களுக்காக கொடுத்திருக்கிறோம். எங்கிட்டே தெரிவிப்பாங்க. சில பிரச்சனைகள் அந்த வார்டுக்குள்ள சொல்லி எனக்கு தகவல் தெரிவிச்சு உடனடியே அங்கே அந்த வார்டுல உடனே வேற டிச்சு பிரச்சனைக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா நான் வரணும்னா நானும் நேரடியா போவேங்க. இல்லைன்னா எனக்கு சொன்னாங்கன்னா அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து உடனடியா நமக்கு தேவை பிரச்சனைகள் முடிக்கணும். அதுதான் மெயின் கான்செப்ட். அந்த பகுதியில் இருக்கிற வார்டு செயலாளர் பகுதி செயலாளர் பண்ணுவாங்க, நாங்களும் பண்ணுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை லைட் எரியலாம் அன்னைக்கே பண்ணலாம். இப்போ ஒருத்தருக்கு என்ன தேவை இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தானே பண்ண முடியும். உடனடியே ஆனா நிறைவேற்றப்படும். யார் பெட்டி யார் எடுத்து பார்க்கணுங்கல்ல, பாக்ஸ்ல என்ன புகார் இருக்குன்னு எடுத்து பார்க்கணும். நானும் எல்லா பக்கம் போவேன். எல்லா பக்கம் 21 வார்டுலயும் போக முடியாது இல்ல. அந்தந்த பகுதியில் இருக்கிற நிர்வாகிகள் மூலியமா இது பண்ணுவோம். அதை நிர்வாகிகள் பார்த்துட்டு அரசு அதிகாரிகளுக்கு உடனே தகவல் தெரிவித்து என்ன குறை இருக்கோ அதை செயல்படுத்துவோம். பொதுமக்கள் பிரச்சனை, அடிப்படை பிரச்சனைக்கு அந்த மாதிரி பிரச்சனை. போன வாரம் ரிவ்யூ மீட்டிங் 3 மினிஸ்டர் வந்திருந்தாங்க, அதை பற்றி பேசியிருக்கிறோம். அதுக்குண்டான நடவடிக்கை தொடங்கியாச்சு. அதுக்குண்டான குப்பைக்கு நிரந்தர தீர்வு நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். ஒரு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்குள்ள அந்த நிரந்தர தீர்வு கிடைச்சிடும். அதுக்குண்டான மிஷின் எல்லாம் சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. வரும் காலங்களில் ஒரு 6 மாசத்துக்குள்ள இந்த பிரச்சனை நிரந்தரமாக தீர்க்கப்படும். குப்பை பிரச்சனை திருப்பூர்ல முக்கியமான பிரச்சனை. அதுதான் முதல் பிரச்சனையை பார்த்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். அதிகாரிகள்கிட்ட அதான் பேசிட்டு வரோம். குப்பை ஒவ்வொரு வீடு தரம் பிரிச்சு கொடுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வார்டு செலக்ட் பண்ணி அந்த வார்டில் எப்படி பண்றாங்கன்னு பார்க்க சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொன்றா செயல்படுத்துவோம். இப்ப அதிகாரிகிட்ட அதை வலியுறுத்தி இருக்கிறேன். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உடனுக்குடன் செஞ்சு கொடுங்க. மக்கள்கிட்ட மக்கள் பிரச்சனை இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனையாவது உடனே நீங்க செஞ்சு தரணும்னு சொல்லியிருக்கோம். அதிகாரிகளை வர வச்சு இப்ப காங்கிரீட் கூட அந்த மாதிரி இருந்தது, உடனே சொல்லி ரெடி பண்ணிட்டாங்க. ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.